வாங்கோ சமைக்கலாம் அருமையாக. வணக்கம், இது ரத்னம் கிச்சன். நான் உங்கள்காரன். இன்றைக்கு ஒரு அருமையான பண்டி இறைச்சி வந்து ஸ்லைஸும் காளான், மற்றது வெள்ளரிக்காய், தக்காளி எல்லாம் போட்டு அருமையான ஒரு பால் கறி நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், உப்பு, மஞ்சள் தூள், சீரகம் மிளகாய் அரைச்சி வச்சுருக்கு. இப்போ வந்து சட்டியை நல்லா சூடாக்கி போட்டு முதல் வந்து இந்த பண்டி இறைச்சிൻ്റെ ஸ்லைஸை போட்டு, எனக்கு அதில் கொழுப்பு இருக்கிறதுனால அதை போட்டு வதக்கேக்கல. இது கொஞ்சம் உப்பு தன்மையாக இருக்கும் இந்த இறைச்சி. அப்போ அதனால் வந்து உப்பு கணக்காக போட தேவையில்லை. இங்கே வந்து அதை லர்தம்னு சொல்கிறது, இந்த பிக்கும் அந்த டைப்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பொடிக்க பார்த்தீங்களா, எண்ணெய் மாதிரி வந்துருச்சு இல்லை. இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட போகிறேன். ஒரு அரை கரண்டி, சின்ன கரண்டியில் பெருஞ்சீரகம் போட்டு கருவேப்பிலையும் இதில் போடுறேன்னு பாருங்க. இந்த மாதிரி போட்டு ஏன்னா இப்படி சேரைக்கில் வந்து இந்த கருவேப்பிலையோட வாசம் வந்து அந்த இறைச்சியில் சேரும். அப்புறம் ஒன்று செய்யக்கில் பாருங்க இப்படி என்று சொல்லி இப்போ இந்த மாதிரி வதக்கி போட்டு இப்போ நான் பெரிய கரண்டியால் 2 கரண்டி எண்ணெய் விடுறேன். மீச கரண்டியால் 2 கரண்டி எண்ணெய் ஏன்னு சொன்னால் அப்புறம் நிறைய எல்லாம் போட்டு வதக்கணும். அதனால தான் இப்படி செய்கிறேன். இப்போ வந்து அந்த எண்ணெய் சேர்ந்து பொரியக்க இப்போ வந்து வெட்டி வச்ச ஒரு வெங்காயம், நான் 2 பச்சை மிளகாய். உரைப்பு உங்களுக்கு கூட தேவையான சொன்னால் நீங்கள் கொஞ்சம் உரைப்பு என்ன கூட போடலாம். நீங்கள் அளவு பார்த்து பிள்ளைகள் சாப்பிட உரைப்பு குறைவாக போடுறத நான் அப்படி செய்கிறேன். இப்போ இந்த மாதிரி செய்யக்கில் வந்து இப்போ இந்த பாருங்க, இப்போ வந்து இந்த இறைச்சியோட வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் சேரைக்கில் வந்து அருமையாக இருக்குது. இதில் வந்து இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் விழுது. அதில் சின்ன கரண்டியால் 1 கரண்டி போட்டு அதையும் கிளறுவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு அடுப்பை வந்து இப்போ வந்து ஒரு மிதமான சூட்டில் வைங்கோ. இப்போ வச்சுட்டு இப்போ வெட்டி வச்ச ஒரு வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுட்டு வடிவாக கிளறி விடுவோம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி விடுவோம். இப்போ இந்த கிளறி போட்டு பாருங்க, இந்த மாதிரி கிளறி போட்டு உப்பு வந்து தேவையான அளவு, ஆனால் கொஞ்சம் உப்பை வந்து பார்த்து போடுங்க. இந்த மாதிரி இந்த பண்டி வந்து உப்புத்தன்மை இருக்கிறதுனால சொல்கிறேன். இங்கே ஃப்ரான்ஸில் வந்து இதை லர்தம்னு சொல்கிறது, நான் அதை திருப்பியும் சொல்கிறேன். இப்போ இந்த சீரகம் மிளகு அரைச்சி வச்சது அதுவும் 1 கரண்டி போட்டு, மஞ்சத்தூள் அரை கரண்டி போட்டு வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுங்கோ. அப்போ எல்லாம் சேர்ந்து வரைக்கில் பாருங்க இந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து வடிவாக கிளறி போட்டு இப்போ வந்து வெட்டி வச்ச தக்காளி, இது எங்களோட தோட்டத்தில் உள்ள தக்காளி தான். எங்களோட தோட்டத்தில் உள்ள தக்காளி, தோட்டத்தில் உள்ள வெள்ளரிக்காய், தோட்டத்தில் உள்ள வெங்காயம், தோட்டத்தில் உள்ள மிளகாய் எல்லாம் போட்டு தான் செய்கிறேன். காளான் மட்டும் கடையில் வாங்கினேன், காளானும் இறைச்சியும் கடையில் வாங்கினது. இப்போ வந்து நான் ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுனான் மிதமான சூட்டில். இந்த பாருங்க, இப்போ இந்த எல்லாம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மறுபடியும் வடிவாக கிளறி விடுங்கோ. கிளறி போட்டு இப்போ இந்த வெட்டி வச்ச காளான், நான் ஒரு காளான் 4ஆக வெட்டிட்டு, சின்ன காளான்னு சொன்னால் 2ஆக வெட்டிட்டு அப்படியே போட்டு கிளறுறேன். காளான் ஒரு 300 கிராம் வரும். நீங்கள் எவ்வளோ தேவையை பொறுத்து போடலாம், உங்களை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இப்போ இந்த வடிவாக கிளறி விடுங்கோ. கிளறி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விடுங்கோ. என்ன சொன்னால் இந்த காளானில் ஏற்கனவே அந்த தண்ணித்தன்மை இருக்கிறதுனால இப்படி மூடி வைக்கல இன்னும் தண்ணி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ இந்த காளானில் தண்ணியெல்லாம் இறங்கி இப்படி இருக்குது. நான் இதோட வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து தேங்காய் பால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி சாப்பாடுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் தேங்காய் பால் வந்து பேக்கெட்டில் வந்து இதில் உள்ளது தான், பெட்டியில் உள்ளது தான். நல்ல இறுக்கமான பால். இந்த மாதிரி செய்து வடிவாக கிளறி விடுங்கோ. கிளறி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் இந்த அகப்பையை உள்ளே வச்சுட்டு திறந்த மாதிரி இருக்க மூடி விடுங்கோ. பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ பாருங்க, நல்லா 5 நிமிஷம் ஆச்சு. அருமையான இந்த பாருங்கோ காளானும் வெள்ளரிக்காயும் தக்காளி எல்லாம் போட்டு அருமையான பால் கறி இப்போ வந்து தயாராகிடுச்சு. பாருங்கன்னா இதில் போலில் மாற்றிட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கும்.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதோட வந்து சோறு இதுவும் காணும். இதோட வந்து ஒரு பொரியல் இருந்தேன்னு சொன்னால் நான் வந்து சாலமன் மீன் பொரித்து இந்த தண்டூரி பவுடர் போட்டு பொரித்து இதோட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.